வணக்கம். ஸ்ரீ சோலார் கோயம்புத்தூர் நம்ம சேனலை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு நாளும் புது புது ப்ராடக்ட் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு வந்து புது ப்ராடக்ட் தான் பார்க்குறோம். ஸோ வீவர்ஸ் கேட்டுருந்தாங்க. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா மழை காலம் கம்மியாயிடுச்சு, இப்போ வந்து நிறைய தண்ணி பாய்ச்ச வேண்டியது வருது. ஸோ அதுக்காக வந்து கொஞ்சம் தண்ணி இதுக்கு முன்னாடி வந்து 1 HP இந்த மாதிரிலாம் போட்டிருந்தீங்க. அதை விட இப்போ வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தேவைப்படுது, அக்ரிகல்ச்சருக்கு தேவைப்படுது. ஸோ அந்த மாதிரி பம்ப் நீங்க போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த கம்பெனி எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல சிங்கானூர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல ஸ்ரீ சோலார் கம்பெனி பண்ணி தராங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இதுதான் அந்த ப்ராடக்ட். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சோலார் வாட்டர் பம்ப். ஃபர்ஸ்ட் இதை காட்டுறேன் உங்களுக்கு பாருங்க. அம்மாடி எவ்வளவு பெருசு இருக்குன்னு பாத்தீங்க இல்லையா? இது வந்து 2 HP. இது வந்து 2 HP வாட்டர் சப்மர்சிபிள் பம்ப் இது. ஓகேங்களா? இந்த சப்மர்சிபிள் பம்ப் வந்து பாத்தீங்கன்னா போர்ல வந்து இறக்கி நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மோட்டார். நீங்க கிணத்துல இறக்கி யூஸ் பண்ணலாமான்னு சொல்லி கேட்பீங்க. தயவு செய்து வந்து கிணத்துல இறக்கி யூஸ் பண்ணாதீங்க. காரணம் என்னன்னா ஓடும், ஆனா உங்களுக்கு சீக்கிரமாவே வந்து ஃபால்ட் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா போர்ல நீங்க இறக்கும் போது கரெக்டா நீங்க ஒரே ஸ்ட்ரைட்டா நீங்க இறக்கி அந்த பம்ப் தண்ணியை வந்து புஷ் பண்ணி தரலாம். இதே நீங்க வந்து மோட்டார் வந்து கிணத்துல நீங்க போட்டீங்க அப்படின்னா அது வந்து உறிஞ்சக்கூடியது, இது வந்து தள்ளக்கூடியது. அது வந்து உறிஞ்சிதான் எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஏன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு கரெக்டான ஒரு பொசிஷன்ல போய் நிக்காது. லேசா ஒரு டிகிரியில வந்து உங்களுக்கு சாஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும் போது உள்ள இருக்க அந்த காயில் வந்து உங்களுக்கு வீக்காக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் அதுக்கு உள்ள வித்தியாசம். தயவு செய்து சொல்றேன், நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்றேன், நீங்க போர் மோட்டாரை நீங்க வாங்குனீங்க அப்படின்னு சொன்னா நீங்க போர் மோட்டாருக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க. சப்மர்சிபிள் மோட்டார் அதுக்கு பேரு. இதை வாங்கி நீங்க வந்து கிணத்துல யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாக்க 100% உங்களுக்கு வந்து நிறைய உங்களுக்கு வந்து ப்ராப்ளங்கள் வரும். சரிங்களா? சோ அதை கொஞ்சம் நீங்க மெயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த மோட்டாரை வந்து சகதிக்குள்ள போய் பாட்டிடுறாங்க. ஏன்னா நிறைய இதுல பாத்தீங்கன்னா களிமண் பூமியா இருந்துச்சு அப்படின்னா நிறைய சகதி உள்ள போயிடும். சகதி உள்ள போயிடுச்சு அப்படின்னாக்க தண்ணி போற இடங்கள்ல வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமா போய் அதை வந்து லாக் பண்ணிடும். அந்த லாக் பண்ணும்போது ஷாப்ட் சுத்த முடியல அப்படின்னு சொல்லும் போது ஹீட் ஆகும். ஹீட் ஆகும்போது என்ன ஆகும்னா உள்ள இருக்க காயில் எல்லாமே போயிடும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளங்கள் வரும். ஸோ அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் இது. ஸோ இது எவ்வளவு வோல்ட் எவ்வளவு அடி தண்ணி எடுக்குன்றத உங்களுக்கு சொல்லிடுறேன் பாருங்க. இந்த இது பாத்தீங்கன்னா 2 HP. இந்த 2 HP வந்து பாத்தீங்கன்னா 72 வோல்ட்லயும் கிடைக்குது, 96 வோல்ட்லயும் உங்களுக்கு வருது. ஓகேங்களா? இது வந்து 1 கிலோவாட்லயும் போடலாம், 2 கிலோவாட்லயும் போடலாம். 2 கிலோவாட்ல போறது வந்து உங்களுக்கு அது வேற மோட்டாரு. 1 கிலோவாட்ல போறது இந்த மோட்டார். எதுக்காக அப்படின்னா நீங்க எந்த அளவுக்கு நீங்க வந்து பேனல் ஜாஸ்தி பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு புஷிங் இது வந்து ஜாஸ்தியா இருக்கும். இதே 72 வோல்ட்டா நீங்க போட்டீங்க அப்படின்னா 200 மீட்டர்ஸ் 200 ஃபீட் வரைக்கும் உங்களுக்கு தண்ணி நல்லா ஃப்ளோவா தள்ளும். உங்களுக்கு தாராளமா 1.5 இன்ச் டெலிவரி இருக்கு இல்லையா, அதவே நீங்க போடலாம். 1.5 இன்ச் நீங்க டெலிவரி போட்டாலே தாராளமா நல்லா உங்களுக்கு ஃபோர்ஸ் கிடைக்கும். ஸோ அதுக்காக இதுல வந்து கொஞ்சம் ஜாஸ்தி நீங்க பேனல் ரைஸ் பண்ணீங்களா அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வெயில் லேசான வெயிலா இருக்கும் போதே உங்களுக்கு நல்லா ஒரு இது கிடைக்கும். ஓகேங்களா? இது எதுக்காக அப்படின்னா இதை நிறைய பேர் கேட்குறீங்க எவ்வளவு பிரைஸ் வரும்னு சொல்லிட்டு. இது ஒரு அப்ராக்சிமேட் பிரைஸ் தான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. பேனல் வித் மோட்டாரு, அது இல்லாம அந்த பேனலுக்கு வர ஸ்ட்ரக்சர், இதெல்லாமே சேர்ந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டா வந்து ஒரு 85,000 அந்த இதெல்லாம் வரும். நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு வர்ற பைப்பு. ஸோ எத்தனை ஃபீட் நீங்க இறக்கலாம், அதாவது 200 அடி நம்ம சொல்றோம் இல்லையா, 200 அடிக்கு உள்ள பைப்பு, அதே நேரத்தில் அதுக்கு வர்ற வயரு, இது மட்டும் நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு புஷிங் வரும். ஓகே, நிறைய பேர் கேட்பாங்க உங்களுக்கு 200 அடி உங்களுக்கு இது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு 200 அடி இறக்கிடுவாங்க. அதுக்கு அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா இதுல கனெக்ட் பண்ணி ஒரு 200 அடி 300 அடி பைப் லைன் பண்ணி கொண்டு போய் தள்ளுவாங்க. ஸோ அது பாத்தீங்கன்னா இந்த இது புஷிங் வந்து ஓட மாட்டேங்குன்னு சொல்லுவாங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. 200 அடின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, இது போருக்கு உள்ள போறதும் சரி போருக்கு வெளியில வர்றதும் சரி ரெண்டுமே சேர்த்துக்கங்க கொஞ்சம். ஏன்னா இதோட ஃபுல் கெப்பாசிட்டி புஷிங்க வச்சுதான் இதோட கெப்பாசிட்டி வரும். ஸோ அதை நீங்க ஏன்னா இதே இறக்கமா இருந்துச்சு அப்படின்னா தண்ணி போற ஸ்பீடு வந்து அவ்வளவு தூரம் உங்களுக்கு வந்து வெயிட் வராது, தண்ணியோட வெயிட் வராது. இதே இதை நீங்க புஷிங் பண்ணி மேல நீங்க தள்ளும் போது இந்த ஃபீட்டோட அந்த போர் ஃபீட்டோட இது சேர்ந்து தான் உங்களுக்கு வரும். ஸோ அதை கொஞ்சம் நீங்க பண்ணுங்க. நீங்க ரொம்ப லோடு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க மோட்டார் வந்து ஹீட் ஆகும். அப்போ உங்களுக்கு ப்ராப்ளம் நிறைய வரும். ஸோ அதுக்காக அதை தவிர்க்கிறதுக்காக இந்த இதை நம்ம சொல்றோம். ஓகேங்களா? பெஸ்ட் மோட்டார், அதாவது அக்ரிகல்ச்சருக்கு வந்து இப்ப வந்து 3 லட்சம் 4 லட்சம் செலவாகும். நீங்க வந்து மோட்டார் ஓட்ட முடியல, நான் வச்சிருக்க ஒரு 4-5 ஏக்கர் தான் வச்சிருக்கேன், ஒரு 2 ஏக்கர் வச்சிருக்கேன், ஸோ அதுக்கெல்லாம் வந்து தண்ணி பாய்ச்ச முடியல அப்படின்னா அவங்களுக்கு இந்த பெஸ்ட்
சாய்ஸ் வந்து இந்த மோட்டார் உங்களுக்கு. ஓகே, இதுலயே வந்து பாத்தீங்கன்னா 2 HP கிடைக்குது, 3 HP கிடைக்குது, 5 HP கிடைக்குது. சோ இது வந்து நான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு 2 HP காமிச்சிருக்கேன். நீங்க 3 HP 5 HP அடுத்த வீடியோல உங்களுக்கு பண்றேன். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 9367912615 ஸ்ரீ சோலார் கோயம்புத்தூர். சம்டைம் நீங்க கால் பண்ணுங்க, கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பா வாட்ஸ்அப் பண்ணுங்க, 100% உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. இது ஃபுல் டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. நீங்க எவ்வளவு அடி தண்ணி இருக்கு அப்படின்ற டீடைல்ஸ் நீங்க பண்ணிட்டீங்களாக்க இதை விட பெஸ்ட் பிரைஸ் உங்களுக்கு வந்து உங்களுக்கு சொல்லிடுவாங்க. நீங்க நம்ம டெக்னீஷியன்ஸ்லயே வந்து இது பண்ண. இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தா இது எல்லாமே கேரண்டி ஐட்டம்ஸ். கேரண்டி ஐட்டம்ஸ் உங்களுக்கு வந்து பேனலுக்கு வந்து 25 வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க. அதே மாதிரி மோட்டாருக்கு வந்து 1 இயர் உங்களுக்கு வாரண்டி கொடுக்குறாங்க. ஸோ டிஃபரெண்ட் ஆஃப் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி உங்களுக்கு வாரண்டி வருது. ஓகேங்களா, உங்களுக்கு பெஸ்ட் ப்ராடக்ட் வேணும்னா நீங்க கால் பண்ணுங்க. நீங்க ஒரு ப்ராடக்ட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து உங்க சைட்லயே வந்து உங்களுக்கு எரெக்ஷன் பண்ணி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு டெக்னீஷியன் இருக்காங்க. அதுக்கு என்ன சார்ஜ் எக்ஸ்ட்ரா கொடுத்தா போதும். ஓகேங்களா, தேங்க்யூ. மீண்டும் நாளை புது வீடியோங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.